டாக் லவர்ஸ், பெட் லவர்ஸ், சமூக ஆர்வலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாய்களுக்காக போராடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அண்மையில் உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்கக்கூடிய தெரு நாய்கள், ஸ்ட்ரே டாக்ஸ், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும், அதுக்கான கேம்ப்ஸ் வந்து டீடென்ஷன் சென்டர்ஸ் வந்து அமைங்க, தெரு நாய் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. அது இந்த நாய்களுக்கு வந்து பொறுக்கல்ல. நாய் வளைப்பதை தடுக்கலாமா, நாங்கள்லாம் நாய் வந்து இது பண்ணலாம், மனித உயிர்களுக்கும் நாய்களுடைய உயிர் இல்லையா அப்படி இப்படின்னு பொங்கி எழுறானுங்க. எக்மோர், சென்னை எக்மோரில் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் போயிருக்கானுங்க. மௌன ஆர்ப்பாட்டம், சைலண்ட் ரேலி. நான் கேட்குறேன், இந்த கும்பல் தமிழ்நாடு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு, காவல் நிலைய படுகொலைக்கு, இங்கே நடக்கக்கூடிய கள்ளச்சாராய சாவுகளுக்கு, எத்தனை மழை வெள்ளங்கள், அத்தனை இதுவும் கொள்ளை போதே, மணல் திருட்டு அது இதுன்னு, இந்த கிட்னி பிரச்சனை, இதுக்கெல்லாம் என்னைக்காவது நீங்கள் பேசியிருப்பீங்களா, போராடிப்பீங்களாடா? சக மனுஷனுக்காக போராடாத இந்த நாய்கள், தெரு நாய்கள் பாதிக்கப்படுதான். அதுக்காக இந்த நாய்கள் கொடி பிடிச்சி கோஷம் போட்டு போராட்டம், மௌன பேரணி போகுது. ஒரு அக்காலாம் பேட்டி கொடுக்குது, நீங்கள் உச்ச நீதிபதியெலாம் இருந்துட்டு போங்க, நீங்களா நீதிபதினா பெரிய இவங்களா, நாங்களாம் அப்படிதான் நாய் வளர்ப்போம். நீ நாய் வளர்க்க வேணான்னு யாரும் சொல்லலை, அது உன் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்து தொலை, உன் சொந்த இடத்துல வச்சு வளர்த்து தொலை. ஏன் ரோட்டில் போட்டு வளர்க்குற? ஏன் ரோட்டு நாய்க்கு சோறு போடுற? எந்த நாட்டிலேயே இது இருக்குதா? மேலை நாடுகளில், அமெரிக்காவில், பிரேசிலில், மற்ற உலக நாடுகள், எந்தெந்த நாடுகள்லாம் வளர்ச்சி பெற்ற நாடுகளாக இருக்குதோ தெரு நாயின்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? முதல்ல எந்த நாட்டிலையும் கிடையாது. நீதிமன்றம் சொல்லுது, உன் சொந்த நாயை, நீ வளர்க்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயவே நீ தெருக்கு கூட்டு வரதா இருந்தன்னா அதுக்கு மாஸ்க் போட்டு, மவுத் பீஸ் போட்டு தான் கொண்டு வரணும்னு சொல்லுது நீதிமன்ற உத்தரவு. எந்த நாயாவது, இந்த நாய்மை காலையிலையும் சாயந்தரம் நாய் மேய்க்க வர்றானுங்கல்ல, இவனை எவனாவது அதை பின்பற்றானா? ஒருத்த பின்பற்றது கிடையாது. அப்படியே கொண்டு வருவானுங்க. நம்ம வெளியே ஒரு கடைக்கு போக முடியாது, காலையில் ஒரு ஜாகிங் போக முடியாது, பள்ளிக்கூடம் படிக்கிற பள்ளிக்கூடம் போக முடியாது, கல்லூரிக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது. எப்படா இந்த நாய் கடிச்சிருன்ற நடுக்கத்திலேயே தான் நடக்க வேண்டியது இருக்கும். அப்போ மனுஷன் நடக்கிறதுக்கு, மனுஷன் போகிறதுக்கு, மனுஷன் பயணிக்கிறதுக்கு தான் ரோடு. நாய் மேய்கிறதுக்கு ரோடு கிடையாது. அப்படியே இந்த நாய் மேலே உங்களுக்கு பற்று இருந்துச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கடா, வீட்டில் வச்சு வளங்கடா. உன் வீட்டை நாய்கள் சரணாலயமாக வச்சு வள, யார் வேணான்னா உனக்கு? நாய் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குதுல்ல, ஆளுக்கு 10 நாயை வச்சு காசு போட்டு குடு, பெடிகிரி அடிக்குதுன்னு போட்டு வள, புஜிட்டிக்கா வள, யார் வேணான்னா? அப்போ தெருவில் நடக்கிறதுனால சின்னஞ்சிறு சிறுமிகளை கடிச்சிருது. இப்போ நம்மளா இருக்கிறோம் வைங்களேன், ஏதாவது ஒரு தற்காப்பு ஏதாவது செஞ்சுருவோம். சின்ன குழந்தைகளை, 2 வயசு புள்ள, 3 வயசு புள்ள, இவங்களெல்லாம் கடிச்சு கொதறிடுது. வெறி நாய்கள் ரேபிஸ் வந்து அதை கடிச்சு அதனால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று இருக்குது பாருங்க, காலம் முழுமைக்கு இருக்கும். அந்த குழந்தைகள் துடிச்சு இறக்கும் போது நமக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. அப்போ இப்போதான் இத்தனை வருஷமாகி இப்போதான் குறைந்தபட்சம் நீதிமன்றமாவது கண்ணு விழிச்சிருக்குது. அது இந்த நாய்களுக்கு பொறுக்கல்ல. உடனே நாங்கள் பெட்டு லவ்வர்ஸ். என்ன பெட்டு லவ்வர்ஸ் நீ? நான் முதல்ல இந்த தெரு நாய் இருக்குதுல்ல, தெரு நாய் மாதிரி தெரு மாடுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை தெரு ஆடுன்னு ஏதாவது இருக்குதா? அது என்னடா தெரு நாய் மட்டும்? ஏன் தெரு நாய் மட்டும் வந்துச்சு? இதுக்கு பின்பாக பெரிய மெடிக்கல் மாஃபியா இருக்குது. இந்த தெரு நாய் கடிச்சு இது மூலிமா ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், இதுக்கு மூலம் ஏற்படக்கூடிய தேவையான மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு பின்னாடி விற்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், ஊசிகள், இதனால் ஏற்படக்கூடிய இன்ன பிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மன ரீதியான ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி பெரிய மெடிக்கல் மாஃபியா கோடி கணக்கில் சம்பாத்தியம் இருக்குது. அதனால தான் இந்த தெரு நாய்களை அப்படியே தெருவிலே வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போ இப்போ தான் நீதிமன்றம் கண்ணை திறந்து இருக்குது. அப்போ அதுக்கு உரிய முறையில் கருத்தடை பண்ணி இதை படிப்படியாக குறைக்கணும் அப்படின்றது தான் இதில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. உடனே ஒன்று சொல்கிறாங்க, சாராயத்தினால நீங்கள் வந்து இப்போ உயிர் பறிபோக இல்லையா, அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. அதையும் சேர்த்தான் கேட்குறோம். சாராயத்தினால ஆக்சிடென்ட் ஏற்படுது, அதனால் நீங்கள் வந்து சாராய கடையில் இழுத்து முடிக்கணும், அதையும் கேட்குற அதே வேலையில் தான் இதையும் கேட்டு தொலைகிறோம். ஏன் நாயினால் ஆக்சிடென்ட் நடக்க இல்லையா? தெருவில் மாடுனால ஆக்சிடென்ட் நடக்க இல்லையா? எத்தனை உயிர் பலிகள் போய்கிட்டு இருப்போங்க. குறுக்கால் நாய் வந்து விழுந்துரும். நாய் மேலே ஏதோ பைக் ஏதோ ஒன்று ஏற்றணும்னு வைங்களேன், நாயினுடைய உடம்பு வந்து ரப்பர் தோல் மாதிரி இருக்கும். அதனால தான் ஒருத்தன் புழுகு மூட்டையாக இருப்பான்ல ஏதாவது பொய்யன், அந்த பொய்யனுக்கெல்லாம் உதாரணம் சொல்லும்போது நாய் தோலில் வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவாங்க. நாய் தோலில் வடிகட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஏன்னா நாய் தோல் அவ்வளோ ரப்பர் மாதிரி இருக்கும், வடிகட்டவே முடியாது. அப்போ அந்த நாய் மேலே நம்ம வண்டி ஏற்றணும்னு வைங்களேன், ஸ்கிட்டாகி தூக்கி எங்கேயாவது கொண்டு போய் சொருவிடும், நாய் தப்பிச்சுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? ஆக்சிடென்ட்லேருந்து, நாய்க்கடியிலேருந்து, அதுக்கு உயிர் பறி போகிறதுலேருந்து எல்லாம் நடக்குது. நாய் முக்கியம்தான், மனுஷனை விட முக்கியம் இல்லை. இப்படி பேசுகிற எவனாவது கொசு மருந்து அடிக்காமல் இருப்பியா நீ? இல்லை வேற ஏதாவது உயிர்கொல்லிகள் ஏதாவது செய்யாமல் இருப்பியா நீ? அப்போ அதெல்லாம் உயிர் இல்லையா? எல்லா உயிரும் முக்கியம்தான். மனுஷனை விட எந்த உயிரும் முக்கியம் இல்லை, மனுஷன் உயிர் தான் முதல்ல முக்கியம்.
அதனால இந்த நாய்கள் வந்து ஒழிக்கப்படணும். எந்த நாய் ஒழிக்கப்படணும்? தெரு நாய்கள் ஒழிக்கப்படணும். பொது இடங்களுக்கு வரக்கூடாது. ஒரு பார்க்குக்கு போக முடியாதுங்க, ஒரு வாக்கிங்குக்கு, அங்க 10 நாய்கள் கிடக்கும். ஒரு அரசு மருத்துவமனைக்கு போங்க, 10 நாய் கிடக்கும். ஒரு அரசு அலுவலகங்களுக்கு போக, அங்க 10 நாய் கிடக்கும். அப்ப தங்குதடையற்ற பெருக்கம். இதுக்கு உரிய முறையில் அறிவியல் அடிப்படையில் ஸ்டெர்லைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கருத்தடை செய்து இந்த நாய்களுடைய இதை வந்து கட்டுப்படுத்தணும். இதனால் ஏற்படக்கூடியது பெரிய இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இதே வேளையில் நாய்களுக்காக இந்த நாய்கள் கொடி பிடிச்சி போராடுது. இவன் என்னைக்காவது மனுஷனுக்காக போராடி இருக்கானா? என்னடா அப்போ மனுஷ உயிரை விட உங்களுக்கு நாய் முக்கியமாடா? அப்போ கேவலங்கிட்ட பிறவிகள் இவங்க.